ஷாம்பு கூட இதை சேர்த்து பாருங்கள், கஷ்டமான உங்கள் வேலை கூட ஈஸி ஆகிடும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூட பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு ஷாம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கிளீனர் ரெடி ஆயிடுச்சு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் வந்து அங்கங்கே விடாப்பிடியான கரைங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை ஊற்றி நம்ம தேய்க்கும் போது நல்லா பளிச்சுன்னு போயிடும். இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டு டாய்லெட், வாஷ் பேஷன், பாத்ரூம் எல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வர தங்க கம்மல் எல்லாம் கொஞ்ச நாள்லேயே பழசு போல் மாறிடுங்க. அதை புதுசு போல் மாற்ற ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு டப்பாவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஷாம்பு, தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கம்மல் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க. கல் வச்சு கம்மல் இருந்தால் கூட பரவாயில்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் போல் நம்ம ஊற வச்சு நல்லா ப்ரஷ் போட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், கம்மல் வந்து நம்மளுக்கு புதுசாக வாங்கினது போல் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பொருளை சேர்த்து பாருங்கள், உங்கள் வீட்டு கேஸ் ஸ்டவ் பர்னர் சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். அதுக்கு நம்ம பர்னர் மேலே கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம். இதில் 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். ஒரு ஈனோ போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறி அழுக்கெல்லாம் அதிலே வந்துடுச்சுங்க. இருந்தாலும் நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் அடைப்பு எதனா இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக எல்லாம் வந்துடும். இப்போ இந்த பர்னர் வந்து நம்மளுக்கு சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் தூள் கூட காஃபி தூள் சேர்த்து பாருங்கள். ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் காஃபி தூள் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் போல் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இந்த லிக்விடை நம்ம பிரியாணி இலையில் 2 சைட்லையும் நல்லா தடவி விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கோங்க. சாயந்தர நேரத்தில் இந்த இலையில் லேசாக நெருப்பு வச்சு பற்ற வச்சுட்டு இதில் வரக்கூடிய புகையை உங்கள் வீடு ஃபுல்லாக காட்டினீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே கொசு இருக்காதுங்க. இது ஒரு இயற்கையான கொசு விரட்டியாக செயல்படும். பேக்கெட்டில் வர ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி இனிமேல் கட் பண்ணாதீங்க. நம்ம சென்டராக இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தேவைன்ற அளவுக்கு நம்மளுக்கு பொருளை எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சு போட்டு வச்சிங்கன்னா காற்றும் போகாது, பொருளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பேக்கெட் ஷாம்பு யூஸ் பண்ணுறப்போ பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி அப்படியே வைப்போம். அது கீழெல்லாம் சிந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்க ஒரு கிளிப் எடுத்து நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டுட்டோம்னா அப்படியே நின்றுடும். இதனால் கீழேயும் சிந்தவும் சிந்தாது. மொபைலில் கையில் வச்சுட்டு நம்ம படமோ வீடியோவோ பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி இந்த கார்னர்லேயும் அந்த கார்லையும் நம்ம வாட்டர் பாட்டிலோட சேர்த்து போடும்போது நம்மளுக்கு ஒரு மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர்.